105வது சங்கீதம் 24வது வசனத்தையும் 37வது வசனம், அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். 37வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து அவர்கள் வரும்போது அவர் செய்த அதிசயம் என்ன? அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, அவர்களை கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாயிருந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, எல்லாரை விட கர்த்தர் பலத்தை கொடுத்தார். இப்ப பாருங்க, சமீபமாய் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று, ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்குது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கரூர்ல நடந்த அந்த கட்சி கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் ரொம்ப நெரிச்சதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மூச்சு விட முடியாம ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேல இறந்து போனதா நம்ம எல்லாருமே செய்தித்தாள்ல வாசிச்சோம். அப்போ அதுல எவ்வளவு கூட்டம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 50,000 பேர் 60,000 பேர், அவ்வளவுதான் கூட்டம் வந்திருப்பாங்க. ஆனா இந்த 50,000 பேர் 60,000 பேரை ஒரு இடத்துல இருந்து நகர்த்தி கொண்டு போக முடியல, இன்னொரு இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆக முடியல. அதுல பலவீனப்பட்டவங்க கொஞ்சம் பேரு, வயசானவங்க கொஞ்சம் பேரு, இளம் பிள்ளைங்க கொஞ்சம் பேரு, கர்ப்பிணி பெண்கள். அப்ப யாரெல்லாம் ரொம்ப வீக்கா இருந்தாங்களோ அவங்க நிறைய பேர் அதுல மரிச்சு போயிருக்கிறாங்க. இந்த வீசிங் இருக்கிற அதுல டெஸ்ட்ல இந்த வீசிங் இருக்கிறவங்க நிறைய பேர் மூச்சு திணறல் அங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணினது எத்தனை பேர் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர். இப்போ 20 லட்சம் பேர்ல தலைவலியில 10 பேர் இருக்க மாட்டாங்களா? காய்ச்சல்ல ஒரு 50 பேர் இருக்க மாட்டாங்களா? இப்ப பாருங்களேன், இந்த சர்ச்சில் இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த 1000 பேருக்கு எத்தனை பேருக்கு உடம்பு நல்லா இல்ல? எழுப்பி நில்லுங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கை தூக்கி எனக்கு உடம்பு நல்லா இல்லைன்றோம். ஒரு 10 பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒருவேளை உடம்பு நல்லா இல்லாதவங்கள நம்ம கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம். ஆனா ஒரு கிரௌட் அதிகமாக கண்டிப்பா அதுல பலவீனப்பட்டவங்க 10 பேர் இருப்பாங்க, நோயாளிங்க 10 பேர் இருப்பாங்க, இந்த பிரச்சனையில 10 பேர் இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இந்த இடத்துல சொல்லுது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. ஒருவனும் இருந்தது இல்லை. 20 லட்சம் பேருக்கும் சுகத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருந்திருக்கிறார். 20 லட்சம் பேர்ல சரீரத்திலையும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அவர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நம்முடைய பலவீனப்பட்ட சரீரத்தை அவர் பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் நோய்களிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். அந்த சரீரத்தில் பரிபூர்ண பலன் கர்த்தர் தருவார். இதுக்கு முன்பாக வந்த அந்த வியாதி இனி நமக்கு வருவது இல்லை. கர்த்தர் எகிப்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எகிப்தியர்களுக்கு வியாதி இருந்துச்சு, அந்த எகிப்தில் உள்ள ஜனங்களுக்கு வியாதி இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகளிலே பலவீனப்பட்டவர் ஒருவரும் இருந்ததில்லை. இத்தனைக்கும் அவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்க? வேதம் சொல்லுது, அவங்களுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு இல்லை. அவங்களுடைய உடம்பு அவங்களால பராமரிக்க முடியல. அவங்க வேலைன்னு வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. நிம்மதி எதுவுமே இல்லை. வேதம் சொல்லுது, அவங்க நான்வெஜ் சாப்பிட்டேன்னு சொல்றாங்கல்ல, அந்த நான்வெஜ் சாப்பிட்டது கூட சண்டை போட்டு முதல்ல கிடைக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி சாப்பிட்டவங்க அவங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவர்களை பலப்படுத்தினது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே. நான் நம்புறேன், இந்த நாளில் கர்த்தர் ஸ்பெஷலா பலவீனப்பட்ட சரீரங்களை கர்த்தர் பலனடைய பண்ண போறாரு. எனக்கு வேதத்திலேயே பிடிச்ச 2 வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 வசனம். மோசே 120 வயதிலே அவனுடைய கண்கள் இருளையவும் இல்லை, அவனுடைய பலன் குறையவும் இல்லை. ஒரே ஆளா ஆண்டவர் மலைக்கு மேல போகும்போது 120 வயசுல மலை மேல ஏறி நடந்து போயிருக்கிறாரு. அதுவும் யாருக்கும் கண்ணு கட்டாத தூரத்துல.
அத்தனை பேரையும் கீழே விட்டுட்டு மலைக்கு போய் அங்கதான் ஆண்டவர் அவரை அடக்கம் பண்ணாரு. எங்க போனாரு, என்ன பண்ணாரு எதுவும் தெரியல. அவருடைய கல்லறை இன்னைக்கும் யாருக்குமே தெரியல. எப்படி அவர் இறந்தார் யாருக்குமே தெரியல. அவர் மேல போயிட்டாரு. அப்போ அவருடைய கண்ணு இருளுடைய இல்லை, அவன் பலன் குறையவே இல்லைன்னு வேதம் சொல்லுது. அதே போல எனக்கு பிடிச்ச இன்னொரு வசனம் என்னன்னா, காலை சொல்லும் போது சொல்லுகிறார், 84 வயசு எனக்கு 40 வயசுல இருந்த அதே பலன் இன்றும் எனக்கு இருக்கிறது. இந்த 2 வசனத்தை உங்களுக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை போல சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென். அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. அந்த பலவீனப்பட்ட சரீரத்தில் இப்போ ஒரு அதிசயம் நடக்குது. அதிசயம் நடக்குது. அது மாத்திரையில இல்ல, மருந்துல இல்ல, ட்ரீட்மெண்ட்ல இல்ல. கர்த்தர் அதிசயத்தை செய்து ஒரு சுகத்தை கொடுப்பாராக, சுகத்தை கொடுப்பாராக. ஒரு சுகம் இப்பொழுது உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? எண்ணாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 24 எண்ணாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த வசனத்தை நீங்க இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென். அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளினாலே எய்வார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பலன் என்ன பலனாமா? சத்தமா சொல்லுங்க. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன். இது எப்படி வந்துச்சு? இது எப்படி வந்துச்சு? அத நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே. எங்க அப்பா ரொம்ப பலவீனமானவர், எங்க அம்மா ரொம்ப பலவீனமானவர். எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கு, எங்க அம்மாவுக்கு சுகர் இருக்குது. எனக்கும் அப்படிதானே, நானும் அவங்க ஜீன் தானே, அவங்க ஜெனரேஷன் தானே. என்ன என் உடம்பும் அவங்கள மாதிரி தானே இருக்கும். என் உடம்புலயும் அந்த பலவீனம் இருக்கத்தானே செய்யும். எங்க அப்பா மாதிரி நான் இறந்துருவேனோன்னு பயமா இருக்குது. எங்க அம்மா மாதிரி நான் இறந்துருவேனோ பயமா இருக்குது. எங்க அம்மாவுடைய நோய் எனக்கு வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்குது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற 40 லட்சம் ஜனங்களை காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்க முடியுமானால், அந்த கோத்திரத்துல ஒருத்தருக்கு கூட பலவீனமே இல்லாத அளவிற்கு உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கார் வரைக்கும் சுகத்தை கொடுக்க முடியுமானால், 20 லட்சம் ஜனங்களுக்கு டாக்டரை வச்சிருந்தா எத்தனை டாக்டரை வச்சிருக்கணும், எத்தனை வைத்தியரை வச்சிருக்கணும், எத்தனை மெடிக்கல் ஷாப்பை கட்டியிருக்கணும், எத்தனை ஹாஸ்பிட்டலை கட்டியிருக்கணும். அத்தனை ஜனங்களும் வாக் பண்ணி, அத்தனை ஜனங்களும் வேதம் சொல்லுது அவங்க டிராவல் பண்றாங்க ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு. எத்தனை பேருக்கு டீஹைட்ரேஷன் ஆகும், எத்தனை பேருக்கு ரொம்ப மயக்கம் வரும், எத்தனை பேருக்கு வாந்தி வரும். ஆனா வேதம் சொல்லுது ஒருத்தர் கூட பலவீனப்படவே இல்லை. அவர்களை கர்த்தர் காக்கும்படியாய் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்துவதே இல்லை. அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் அவர்களை தேற்றினால், அவர்கள் சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடு கூட இல்லைன்னா கூட கர்த்தர் அவர்களை கிருபையாய் பலப்படுத்தினார். உங்களுடைய பலவீனத்திற்கு நீங்க 1000 காரணத்தை நீங்க சொல்லலாம், 1000 காரணம் நமக்குள்ள சொல்லலாம். ஐயோ நான் பலவீனமா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம், நான் உபவாசம் இருந்துட்டேன், நான் இந்த மாதிரி உடம்ப கவனிக்காம போயிட்டேன், இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு இருந்துச்சு. ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் உங்க உடம்ப பலப்படுத்தினார்னா ஒரு அதிசயத்தை செய்து சுகப்படுத்துகிறதற்கு. ஹல்லேலூயா. உங்க தலைமையில கைய வச்சு, தலைமையில கைய வச்சு இந்த வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறணும், இந்த வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறணும். சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த 2வது அதிசயம், அவர்கள் கோத்திரத்திலே ஒருவரும் பலவீனராய் இருந்தது இல்லை. அவர்களுக்கு காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தலைமையில சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த சத்தத்தை ஆன்லைன்ல எந்த இடத்துல கேட்டு கொண்டிருந்தாலும், தாயே ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். படுத்த படுக்கையாய் கேட்டு கொண்டிருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கலாம். இந்த வியாதியை சரி பண்ண முடியாதுன்னு யார் வேணாலும் சொல்லி இருக்கலாம். இந்த பலவீனத்தினால நீங்க ரொம்ப வருத்தப்படலாம். இயேசுவே இயேசுவே என் சரீரத்துல பலன் வேணும், என் பிள்ளைக்கு பலன் வேணும். இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. ஆண்டவரே என்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரே,
அப்பா டாக்டர் சொல்றாங்க இது முடியாதுன்னு சொல்றாங்க, இது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க முன்னாடி கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்தாருன்னு நாங்க போய் நிற்கணும். இப்போ இந்த பிரசங்கத்திற்கு இடையிலேயே இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, ஓ ஹalleluya, உங்க இரத்தத்தின் வல்லமை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இப்போ கடந்து வருவதாக. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ இந்த ஜனங்களுக்கு இந்த சுகம் எப்ப கிடைச்சிருச்சு? இவங்களுக்கு இந்த காண்டா மிருகத்தினுடைய ஒத்த பலன் எப்ப கிடைச்சிருச்சு? எங்க கிடைச்சிருச்சு? வேற ஒண்ணும் இல்ல. வேதம் சொல்லுது, அவர்களை கர்த்தர் புறப்பட பண்ணும்போது என்ன பண்ணினார் அப்படின்னா, எல்லாருக்கும் பஸ்கா ஆண்டவர் ஆசரிக்க சொன்னாரு. அத்தனை பேரும் அங்கே அவர்களுடைய குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அவங்க வீட்டுக்கு முன்ன நிலைக்கால்களில் ரத்தத்தை பூசி அந்த பஸ்காவை ஆசரிச்சாங்க. நம்ம திருவிருந்து ஆசரிக்கிறோம் பாருங்க, நம்ம திருவிருந்தை ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம். நம்ம ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்துல கலந்து கொள்ளும் போது அவருடைய ரத்தத்திலே அவருடைய சரீரத்தை நம்ம பானம் பண்ணுகிறோம். நான் நம்புறேன், அவருடைய திருவிருந்துல கலந்து கொள்ளும் போதே அந்த சரீரத்திலையும் அந்த ரத்தத்திலையும் நம்ம பானம் பண்ணும் போதே நமக்குள்ள அந்த அற்புதம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த மாதத்தில் அந்த அற்புதம் நடப்பதாக. ஹalleluya. எல்லாரும் தலை மேல கைய வச்சு, ரத்தம், உங்க ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், ஹalleluya, சகல நோய்களில் இருந்தும் எங்களை விடுதலை ஆக்குற இது ஆண்டவருடைய வார்த்தை. அப்பா, என் வீட்டில் யாரும் பலவீனமா இருக்க கூடாது. இனி மருத்துவமனைக்கு போக கூடாது. ஐயா, மருத்துவமனைக்கு லட்சமாய் சம்பாதிக்கிற பணமெல்லாம் கொண்டு போய் போடுறாங்களே அப்பா. இயேசுவே, இப்போ ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல, நான் உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். 20 லட்சம் ஜனங்களுக்கு ஒருத்தருக்கு கூட வியாதி இல்லை, ஒரு மெடிக்கல் ஷாப் கூட இல்லை அப்பா, ஒரு டாக்டர்ஸ் கூட இல்லை. அவர்களை சுகத்தோடும் பலத்தோடும் நடத்த முடியுமானால், இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற எங்களுக்கு ஒரு டாக்டர் கூட இல்லாம அப்பா, ஒரு மருத்துவமனை கூட நாங்க போகாம எங்களை சுகப்படுத்துகிறது உங்களுக்கு லேசான காரியம். அந்த சரீரத்தில் இனி பலவீனம் வரக்கூடாது. இந்த பிள்ளையினுடைய சரீரத்தில் இனி பலவீனம் வரக்கூடாது. இப்பொழுது மாதமாய் கொண்டு போய் செலவு பண்ணுகிற அந்த பணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக. ராஜா, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே இனி பார்ப்பது இல்லை. இன்னைக்கு பார்க்கிற வியாதியை இனி நீ என்றுமே பார்ப்பது இல்லை. அந்த வார்த்தை இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தின் மேலே இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Jesus. Amen. அதிசயத்தை காண பண்ணுவேன்.